இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றதுல இருந்து இந்திய அணி அடுத்தடுத்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக உள்ளூர்ல தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்திய அணி தொடர்ச்சியாக உள்ளூர்ல தோல்விகளை சந்தித்து வருவதுதான் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் அப்படின்னு 2 உள்ளூர் டெஸ்ட் தொடர்கள்ல ஒரே ஒரு வெற்றியை கூட பெற முடியாமல் இருந்த இந்திய அணி தற்போது ஒரு நாள் ஃபார்மட்டிலுமே நியூசிலாந்துக்கு எதிராக தொடரை இழந்திருக்காங்க. குறிப்பாக தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றதுல இருந்து தான் இப்படி மோசமான ரெக்கார்டு இருக்கு. இதனால கௌதம் கம்பீர் மீது பிசிசிஐ கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயரை தான் கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்திருந்த நிலையில கம்பீர் தான் சுப்மன் கில்லை கேப்டனாக நியமிக்க வலியுறுத்தியிருக்காரா. இதனால நீண்ட நாட்களுக்கு கேப்டன்சி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னதால கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுத்தாங்க. தற்போது கேப்டன்சி அழுத்தம் காரணமாக சுப்மன் கில்லுமே ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு. மேலும் கம்பீருடைய மட்டமான பிளேயிங் தேர்வு காரணமாக இந்திய அணி படு மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. இதனால பிசிசிஐ மீட்டிங்கின் போது கம்பீர் மீது நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. அப்போது பேசிய கம்பீர் அவர்கள், இளம் வீரர்களை வைத்து அணியை கட்டமைக்கும் போது இது போல சில பின்னடைவுகள் ஏற்படும். அனைத்து வீரர்களுக்குமே போதிய வாய்ப்பினை கொடுத்து பார்த்துவிட்டு தான் வலுவான இளம் அணியை தேர்வு செய்ய முடியும். பிரசித் கிருஷ்ணாவிற்கு போதுமான வாய்ப்பினை கொடுத்து விட்டோம். ஆனால் அவர் சிறப்பாக செயல்படல. இதனால இனி அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அர்ஷதீப் சிங், அர்ஷித் ராணா ஆகிய 2 பேருமே சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்குமே இனி வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு கம்பீர் அவர்கள் பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இனிமேலுமே இந்திய அணியில அதிரடியாக பல முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு கம்பீர் அவர்கள் பேசியிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.